எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவல்ன்ற படத்தோட ரிவ்யூ. ஸோ காவல் காவல் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியும், போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. கூடவே ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, வெள்ளிக்கிழமை எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முதல்ல யாகாவராயன் நாகாக்க அந்த படத்தை பார்த்துட்டு, சரி அடுத்து 2வது காவலை பார்ப்போம், என்னதான் பண்ணியிருக்காங்க பெருசாக, காவலை பார்க்கலான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போனோம். ஒரு 6 பேர் சேர்ந்து போனோம். அதாவது காவல்ன்ற பேர் வைக்கிறதுக்கு முன்னால் இவங்க என்ன படத்துக்கு பேர் வைக்கலான்னு யோசிச்சுருந்தாங்க தெரியுமா? நீ நல்லா வருவடா. ஸோ இதே தான் நாங்கள் டேரக்டரை பார்த்து கேட்குறோம், நீலாம் ரொம்ப நல்லா வருவடா, இப்படி ஒரு படத்தை கொடுத்ததையே நீலாம் நல்லா வருவ. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பேனர் வந்து எஸ்ஜி ஃபிலிம்ஸு. யார் யார் நடிச்சிருக்காங்க? விமல், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டுங்க. விமல், சமுத்திரக்கன்னி, புன்னகைப்பூ கீதா ஃபஸ்ட்டு ஃபிலிமு, டேரக்டராக ப்ரொடியூசராக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபிலிமு. எம்எஸ் பாஸ்கர், சிங்கமுத்து அண்ணன், இமான் அண்ணாச்சி, இது பத்தாவது தேவா, அஸ்வின் ராஜா, மதுரை ராஜா, இந்த மாதிரி சொல்லினே போகலாம். மியூசிக் டைரக்டராக ஜி பிரகாஷ். ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. 3-4 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டும் கேட்குற மாதிரி இல்லை. மூலக்கதை காவல்ற படத்தோட மூலக்கதை என்னென்னா, ஒரு கூலிப்பட தலைவன் வந்து சும்மா ஒரு பணக்காரங்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு ஏன் எதுக்குன்னு காரணமே இல்லாமல் அப்பாவிங்களை கொலை பண்ணுறான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சமுத்திரக்கன்னி அண்ணன் வந்து போலீஸாக அண்டர் கவர் ஆப்ரேஷன் நடத்துவார். ஸோ அந்த கொலையை இந்த கான்ட்ராக்ட் கில்லரை வந்து எப்படி அவர் பிடிக்கிறாரு, அதுதான் கதை. சிம்பிள் கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் சமுத்திரக்கன்னி வந்து அந்த ஒரு கூவம் இருக்கும், சென்னை கூவத்து பக்கத்தில் ஒரு சேரி ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே சும்மா பலூன் கடை, பீச் வரும் பலூன் கடை போட்டு வச்சுருப்பாரு. 2வது ஹாஃபில் அவர் போலீஸாக காட்டுவாங்க. ஸோ சமுத்திரக்கன்னி அவங்களோட டீம் வந்து கருணா வக்கீல் கொலை பண்ணுறாங்களா இல்லையா, அவன் அஜித் அழிக்கிறாங்களா இல்லையா. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களோட பசங்க இருப்பாங்க. அதுதான் வந்து இவங்க விமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அதான் அவங்க என்ன ஆகிறாங்க, அவங்க ஏதாவது திருந்துற மாதிரி ஏதாச்சும் இருக்கா. ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா படத்தில் ஒரு ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணுவார் நம்ம சமுத்திரக்கன்னி. கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம். டயலாக் ஒன்றும் பெருசாக இல்லை படத்தில். விமலுக்கு எதுவும் சேலஞ்சிங்காகவும் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு கேர்லெஸ்ஸாக, சும்மா செல்ஃபிஷாக காசுப்பட்டு சுற்றுற ஒரு சின்ன ஒரு வாலிபன் சொல்லலாம். புன்னகைப்பு கீதா பரவாயில்ல, ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் கலக்கியிருக்காருங்க, டைலாக் ஒன்றுத்தையும் கலக்கியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து சமுத்திரக்கன்னி கொஞ்சம் பரவாயில்ல. மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க, நாமளே சொன்ன மாதிரி. இந்த படத்துக்கு என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.15 தருவேன். தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்துடாதீங்க, தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் ஒரு சில மாத காலங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டிவிலே போட்டுருவான், ஜாலியாக பாருங்கள். தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்துடாதீங்க, டிவிடி கூட வாங்கி பார்த்துடாதீங்க, டவுன்லோடும் பண்ணிடாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நான் காப்பாற்றுவேன். எல்லா வெள்ளிக்கிழமையும் படத்துக்கு போயிட்டு அந்த படத்தோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். என் ரிவ்யூ கேட்டுட்டு நீங்கள் போய் படத்தை பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சினிமா பைத்தியம். நன்றி, வணக்கம்.